யார் அந்த சித்ரலேகா? வேற ஒரு ஊர்ல இருந்து பொழப்பு தேடி வந்தவ தான் இந்த சித்ரலேகா. இங்கே வந்து மாந்திரிகம் மந்திரம் எல்லாமே பண்ணி இந்த ஊர் பெரிய பெரிய பணக்கார ஆம்பளைங்களை வளைச்சி போட்டவ அவ. பெரிய பெரிய மந்திரிங்க, பண்ணையாருங்க, ஜமீன்தாருங்க எல்லாரையும் அவ வசப்படுத்திக்கிட்டா. எல்லாருமே அவள் காலு கீழே இருக்கிற மாதிரி பண்ணா. அவளால் இந்த ஊர் பொம்பளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவளுடைய தேவை தீர்ந்ததும் எல்லாரையுமே கொலை பண்ண ஆரம்பிச்சா. ஏன்னா நரபலி கொடுத்தாதான் அவளுக்கு அவள் ஆசைப்படுற எல்லா சக்தியும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் சாகா வரமும் எப்பவும் இளமையாக இருக்க மாதிரி வரமும் அவளுக்கு கிடைக்கும். அதுக்காக அவள் சின்ன சின்ன குழந்தைங்களை கூட பலி கொடுக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவளை பற்றின உண்மை தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவளை கோவில் பக்கத்தில் இருக்க அந்த மரத்தில் கட்டி போட்டு, அந்த மாளிகை பக்கத்தில் இருக்க மரத்தில் கட்டி போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி அவளை கொளுத்தி விட்டுட்டாங்க. சாகும்போது இன்னைக்கு எல்லாரையும் பழி வாங்குவேன்னு அலறிட்டே இறந்து போனா. அவள் செத்து போன அடுத்த நாள் அமாவாசை. அந்த அமாவாசை அன்னைக்கு அவளை யாரெல்லாம் சேர்ந்து அந்த மரத்தில் கட்டினாங்களோ ஒருத்தரையா அவள் கொலை பண்ண ஆரம்பிச்சா. அமாவாசை ஆனாலே இந்த ஊரில் சாவு விழும். எல்லா வீட்டில் இருந்தும் ஏதாவது ஒரு ஆம்பளை செத்துக்கிட்டே இருந்தான்.